ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் புத்திசாலி காடு. ஒரு காலத்தில் ரொம்ப பெருசாக அழகாக பசுமை நிறைஞ்சதாக ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டில் பெரிய மரங்கள், சின்ன சின்ன செடிகள், பூக்கள், ஆறுகள், பறவைகள், விலங்குகள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய யானை வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது ரொம்ப பலமானதாக இருந்துச்சு. அதனால மற்ற எல்லா விலங்குகளும் அதை காட்டு ராஜா அப்படின்னு கூப்பிட்டாங்க. யானை நல்லது தான், ஆனால் சில நேரத்தில் அது தன்னோட பழத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசும். நான் இல்லைன்னா இந்த காடு இருக்காது அப்படின்னு சொல்லும். அதே காட்டில் ஒரு சின்ன குருவி இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப சின்னது, ஆனால் ரொம்ப புத்திசாலி. குருவி எல்லா விலங்குகள் கூடயும் நல்லபடியாக பேசி பழகுச்சு. யானை பெருமையாக பேசும்போது குருவி அமைதியாக சிரிச்சுக்கிட்டே பழம் மட்டும் பெரியது இல்லை அப்படின்னு நினச்சிக்கும். அதே காட்டில் மான், முயல், ஆமை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. மான் வேகமாக ஓடும், முயல் சுறுசுறுப்பானதாக இருக்கும், ஆமை மெதுவாக தான் இருக்கும். ஆனால் 3 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மதித்து வாழ்ந்தாங்க. ஒரு நாள் காட்டில் ரொம்ப வெயில் அடிச்சது. ஆறுகள் வறண்டு போச்சு, சில மரங்கள் உலர தொடங்குச்சு, விலங்குகளுக்கு தாகம் அதிகரிச்சிச்சு. அப்போ யானை, நான் சென்று பெரிய ஆற்றை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. யானை நடந்துச்சு நடந்துச்சு நடந்துச்சு, ஆனால் எங்கேயும் தண்ணி கிடைக்கல. யானைக்கும் டயர்டாகிருச்சு. அப்போது சின்ன குருவி அங்கே வந்துச்சு. யானை அண்ணா, நான் மேலே இருந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. குருவி வானத்தில் பறந்துச்சு. ரொம்ப தூரத்தில் ஒரு குளம் இருக்கிறத பார்த்துச்சு. குருவி உடனே காட்டுக்கு திரும்பி போய் எல்லார்கிட்டையும் சொல்லுச்சு. அங்கே ஒரு குளம் இருக்கிறது, நாம் அனைவரும் சேர்ந்து அதை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லுச்சு. யானை கிளைகளை அகற்றுச்சு, மான் புதர்களை நீக்குச்சு, முயல் மண்ணை சீராக்குச்சு, ஆமை தண்ணி போகிறதுக்கு சின்ன வழி உருவாக்குச்சு, குருவி மேலே இருந்து வழி சொல்லுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல மழை பெஞ்சுது. குளம் முழுக்க தண்ணியால் நிரம்புச்சு. எல்லா விலங்குகளும் சந்தோஷப்பட்டுச்சு. யானைக்கு அப்போதான் ஒன்று புரிஞ்சுது. நான் பெரியவன் தான், ஆனால் நான் மட்டும் பெரியவன் இல்லை அப்படின்னு நினச்சிச்சு. அது குருவிக்கிட்ட சொல்லுச்சு, நீ சின்னதாக இருந்தாலும் உன் யோசனை மிக பெரியது அப்படின்னு. அப்போ இருந்து அந்த காடு புத்திசாலி காடு அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. எல்லா விலங்குகளும் ஒருத்தரை ஒருத்தர் மதித்து உதவி செஞ்சு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த கதையில் பார்ப்போம். பாய் பாய்.